Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம குட்டீஸ்க்கான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கேஷ்நட் புலாவ் எப்படி ஈஸியா 5 நிமிஷத்துல செய்யறதுன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குற फ्रेंड्स அனைவரும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ ஒரு கடாயில 1 டேபிள்ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நம்ம 1 கப் ரைஸ்க்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்க்க போறோம். 1/4 கப் முந்திரி பருப்பு சேர்த்துட்டு நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். நம்ம காலையில அவசரமா டென்ஷன்ல வேலை பார்த்துட்டு இருப்போம். அந்த டயத்துல என்ன செய்யறதுன்னே தெரியாது. அதுக்கு இந்த ரைஸை நம்ம குயிக்கா 5 நிமிஷத்துல செஞ்சு கொடுத்துடலாம். நல்ல ஹெல்த்தியாவும் இருக்கும். டேஸ்டும் சூப்பரா இருக்கும். குட்டீஸ்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ வறுத்ததுக்கு அப்புறமா வேற பிளேட்ல மாத்திட்டு இது கூட 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டேபிள்ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்தாச்சு. ஆயில் சேர்த்ததுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு பட்டை சேர்த்ததுக்கு அப்புறமா 1 கப் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் வறுத்துக்கிற போறோம். இதுல இன்கிரிடியன்ட்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான இன்கிரிடியன்ட்ஸ் தான். நம்ம குயிக்காவே நம்ம செஞ்சிடலாம். இப்போ நல்லா கலர் மாற வரைக்கும் வதக்கியாச்சு. இது கூட 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். இப்போ இதை கொஞ்சம் லைட்டாக வதக்கிற போகிறோம். இது கூட 1 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் அந்த ஆயிலே நல்லா வதக்கிற போகிறோம். அந்த மசாலாவோட ராஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் வதக்கலாம். இப்போ நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட 1 கப் பாஸ்மதி ரைஸ் உப்பு போட்டு வேக வச்சிருக்கேன். நல்லா உதிரியாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த ரைஸையும் மசாலாவோட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிற போகிறோம். இந்த ரைஸுக்கு வெறும் கீ மட்டும் கூட சேர்த்து செய்யலாம். பட்டர் தேவையில்லைன்னா ஃபுல்லாகவே கீ சேர்த்து கூட செய்யுங்க. அதுவும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இது கூட நம்ம முந்திரி பருப்பு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இது கூட ஒரு பாயில் எக் வச்சு கொடுத்துட்டீங்கன்னா போதும். வேற எதுவுமே தேவையில்லை. இப்போ நல்லா கலந்தாச்சு. இது கூட கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிற போறோம். ஏற்கனவே ரைஸ்ல உப்பு சேர்த்துருக்கோம். இன்னும் கொஞ்சம் மட்டும் உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம வறுத்து வச்சிருந்த முந்திரி பருப்பையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம குயிக்கா 5 நிமிஷத்துல நமக்கு வேலை முடிஞ்சிரும். இப்போ நல்லா கலந்தாச்சு. நம்மளோட கேஷ்நட் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்துட்டு இதை நம்ம வேற பிளேட்ல மாத்திக்கலாம். நம்ம சிம்பிள் டேஸ்டியான கேஷ்நட் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. கேஷ்நட் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இதை குட்டீஸ்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.